வணக்கம். வணக்கமாக வரவேற்கிறோம். குறள் கூடு விற்கு திருவள்ளுவரின் குறள் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள். சரி, இன்றைய குறள் பயணத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 12. குறள் பால் அறத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். அதிகாரம் நடுவு நிலைமை. குறள் 111. தகுதி எனவொன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். பொருள்: பகைவர், அயலார், நண்பர் என பகுத்து பார்த்து ஒருதலைச் சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை எனும் தகுதியாகும். ஆங்கில பொருள்: Is there any fastening that can shut in love? Tears of the affectionate will publish the love that is within. குறள் 112. செப்பம் உடையவன் ஆக்கண் சிதைவின்றி இச்சத்திற் கேமாப்பு உடைத்து. பொருள்: நடுவுநிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை, அது வழிவழித் தலைமுறையினர்க்கும் பயன் அளிப்பதாகும். ஆங்கில பொருள்: The wealth of the man of rectitude will not perish, but will bring happiness also to his posterity. குறள் 113. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே யுழிய விடல். பொருள்: நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்தப் பயனைக் கைவிட்டு நடுவுநிலையைத்தான் கடைப்பிடிக்க வேண்டும். ஆங்கில பொருள்: Forsake in the very moment of acquisition that gain which, though it should bring advantage, is without equity. குறள் 114. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். பொருள்: ஒருவர் நேர்மையானவரா அல்லது நெறி தவறி நீதி தவறி நடந்தவரா என்பது அவருக்குப் பின் எஞ்சி நிற்கப் போகும் புகழ் சொல்லைக் கொண்டோ அல்லது பழிச் சொல்லைக் கொண்டோதான் நிர்ணயிக்கப்படும். ஆங்கில பொருள்: The worthy and unworthy may be known by the existence or otherwise of good offsprings. குறள் 115. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்துக் கோடாமை சான்றோர் கணி. பொருள்: ஒருவர்க்கு வாழ்வும் தாழ்வும் உலக இயற்கை, அந்த இரு நிலைமையிலும் நடுவுநிலையாக இருந்து உறுதி காட்டுவதே பெரியோர்க்கு அழகாக்கும். ஆங்கில பொருள்: Loss and gain come not without cause. It is the ornament of the wise to preserve evenness of mind under both. குறள் 116. கெடுவலியான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரி அல்ல செய்யின். பொருள்: நடுவுநிலைமை தவறிச் செயல்படலாம் என்று ஒரு நினைப்பு ஒருவனுக்கு வந்து விடுமானால் அவன் கெட்டொழியப் போகிறான் என்று அவனுக்கே தெரிய வேண்டும். ஆங்கில பொருள்: Let him whose mind departing from equity commits sin well consider thus: within himself, I shall perish. குறள் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. பொருள்: நடுவுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவருக்கு அதன் காரணமாகச் செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் அவரை உலகம் போற்றுமே தவிரத் தாழ்வாகக் கருதாது. ஆங்கில பொருள்: The great will not regard as poverty the low estate of that man who dwells in the virtue of equity. குறள் 118. சமஞ்செய்து சீர்தூக்குங் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கணி. பொருள்: ஒரு பக்கம் சாய்ந்து விடாமல் நாணயமான தாரசு முள் போல இருந்து நியாயம் கூறுவதுதான் உண்மையான நடுவுநிலைமை என்பதற்கு அழகாக்கும். ஆங்கில பொருள்: To incline to neither side, but to rest impartial as the even fixed scale, is the ornament of the wise.
குறள் 119. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். பொருள்: நேர்மையும் நெஞ்சுறுதியும் ஒருவர்க்கு இருந்தால் அவரது சொல்லில் நீதியும் நியாயமும் இருக்கும். அதற்குப் பெயர்தான் நடுவு நிலைமை. ஆங்கில பொருள்: Freedom from obliquity of speech is rectitude, if there be corresponding freedom from bias of mind. குறள் 120. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல் செய்யின். பொருள்: பிறர் பொருளாக இருப்பினும் அதனைத் தன் பொருளைப் போலவே கருதி நேர்மையுடன் வாணிகம் செய்தலே வணிக நெறி எனப்படும். ஆங்கில பொருள்: The true merchandise of merchants is to guard and do by the things of others as they do by their own. இன்று ஒரு குறள், நாளை ஒரு நல்ல மாற்றம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் முந்தைய குறள் வீடியோக்களும் எண்டில் உள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் குறள் கூடுவில். நன்றி, வணக்கம்.